வணக்கம் and welcome to Karthika channel. KC Families class special hi. வீட்டை மாத்திரம் லாஸ்ட் vlog பார்த்துருந்துருப்பீங்க. வீட்டில் வந்து ஒரு 4-5 டேஸா எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ், அந்த சேஞ்சஸ் எதுக்காகணும் தெளிவா வீடியோல சொல்லியிருக்கேன். போன வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கண்டினியூட்டி புரியும் எதனால மாத்திரம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ மாற்றிருக்கோம் அப்படின்னாக்கா வார்ட்ரோப் உள்ள இருக்க துணியெல்லாம் வெளில எடுத்து திருப்பி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் கட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் அண்டர் கார்ட் ஸ்டோரேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரேஜ் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அதை நம்ம திருப்பி ஆர்கனைஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒட்டு மொத்தமே வீடு புதுசாக ஷிஃப்ட் பண்ணால் எப்படி மாற்றணுமோ அவ்வளோ விஷயங்கள் வேலை வந்து இழுத்துச்சு. வீடையே ஷிஃப்ட் பண்றது வேற, புதுசா ஒரு வீட்டை காலி வீட்டை அரேஞ்ச் பண்றது வேற, இருக்கிற வீட்டையே களைச்சு போட்டு திருப்பி அரேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஒரு 5-6 நாளா வேலை வந்து அதான் போயிட்டே இருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து நான் உங்களுக்கு காட்ட போறேன், ரிவீல் பண்ண போறேன். அதையுமே இந்த vlogல தான் பார்க்க போறீங்க. என்னென்ன சேஞ்சஸ் இது வரைக்கும் பண்ணிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்க பண்ணீங்கன்னா அழகுபடுத்துனீங்கன்னா வீட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சில கமெண்ட்ஸ் போன வீடியோல இன்னமும் இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டவங்களுக்காக நான் வந்து வீட்டை அழகுபடுத்தினதை உங்க கூட ஷேர் பண்றேன், வாங்க பார்க்கலாம். அது என்னவோ தெரியலங்க, செடி வாங்கணுன்ற ஆசை எனக்கு கல்யாணம் நாள்ல இருந்தே இருக்கு. நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ன்றதுனாலயே அந்த செடியோடைய ஆசை வந்து தொடர்ந்துகிட்டே இருந்தது. கல்யாணம் ஆகி 2வது வருஷம் சொந்த வீடு வாங்கணுமா, அங்க வந்து மாடியில வச்சிருந்தோம். ஆனா பராமரிப்பு வந்து 2 மாடி ஏறி எங்களால பண்ண முடியல. அப்ப ஷர்வின் குழந்தையா இருந்தான். இங்க வந்து வாடகை வீடு, ஸோ இங்கேயும் பண்ண முடியல. அதுக்கான ரீசன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை பாரு, அப்படிதான் இருக்குல்ல. அதோட ஃபுட் அப்படி இருக்கு, டக் ஃபுட். என்னது டக் ஃபுட்? டக் ஃபுட் நல்லா இருக்கு பேர். எது பார்த்தா உண்மையில அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி புஷ்ஷியா கட் பண்ணி வச்சிடலாம். கட் பண்ணி நம்ம திருப்பி நட்டு வச்சிடலாம். அப்ப இந்த மாதிரி புஷ்ஷியா இருக்கும். இது பேர் என்னங்க? ஆனா இது பேர் போகின் வில்லா. போகின் வில்லாவா? இந்த ஒயிட்டும் பிங்க்கும் கலந்து இருக்கு, அழகா இருக்கு, அநியாயத்துக்கு அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, ஒயிட் பிங்க் கலந்தது இருக்கா. ஆனா இது பெருசு, இது மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரே இதுல மிக்ஸ்டா. அது பாட்டோட தூக்கிடலாம். ரொம்ப பெருசாவும் இருக்குது. ரொம்ப பெருசா இருக்கா? நல்லா இருக்குடா, அழகா இருக்குடா. எப்படி வைக்கிறதா? கீழே கிரீன் மேலே எல்லோவா இருக்கு, அது என்னன்னு தெரியல. அது பேர் அதை எடுத்துக்கலாம். அது ஒண்ணு. அப்புறம் இங்க சொன்னாங்க இது வேணுமா? டக் பிளான்ட். இது வேணுமான்னு தெரியல. டக் ஃபுட். அது இது கொஞ்சம் இதா இருக்கு. இதுலயும் எல்லா கலர்ஸும் இருக்கு. எங்க இருக்கு 2-3 கலர்ல இருக்கு. நம்ம பால்கனில நம்ம ஓன் ஹவுஸ்ல வச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த அது இது அழகா இருக்குடா. இது ஒன்னு கன்ஃபார்ம் எடுத்துக்கலாம்டா. ரொம்ப அழகா இருக்கு. இதுவும் அதுவும் சேம் ஆச்சு. இல்ல அது வந்து இது வேற, இது புள்ளி புள்ளியா இருக்குல்ல. இது வேற, அது வேற. அது ஒண்ணு எடுத்துக்கலாமா? இது கிரே கலர்ல இருக்குது. கிரே கலர்ல இருக்கு, செம்மையா இருக்கு. ஆனா மாதுளம்பழம் ஆச்சு. அது மாதுளம்பழமா தெரியலையே. மாதுளம்பழம் மாதிரி தானே இருக்கு. நான் பாக்குறேன். ஆமா. ஸோ பால்கனியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச இடத்துல தான் நம்ம வந்து கார்டனிங் வைக்கிறோம். அதுவும் மங்கீஸ் தொல்லை இங்கே நிறையா இருக்கு. ஸோ பூச்செடிகளாக இல்லாமல் குரோட்டன்ஸாக வைக்கலாம்னு முடிவு பண்ணோம். இப்போதான் குட்டி நிலம் வாங்கியிருக்கோம். ட்ரீம் லேண்டுக்கான இடம் வாங்குறோமா இல்லை அதே நிலத்துல வந்துட்டு ஏதாவது செடியெல்லாம் போடுறோமான்னு எனக்கு தெரியாது. நிறைய மரங்கள் செடியெல்லாம் நடணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஸோ ஓன் ஹவுஸ் இல்லாதனால, ஓன் பிளேஸ், ஓன் ஹவுஸ்னா அப்பார்ட்மெண்ட்ல கூட நம்மளால செடியெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வச்சிட முடியுமான்னு தெரியல. அது நிலமா இருக்கும் போது, அதுவும் செடிகள்லாம் பாட்டில் வளர்றதை விட அந்த மண்ணில் வளர்க்கும் போது இன்னும் செழிப்பா நல்லா வளருவாங்க. அந்த ஆசை எனக்கு நிறைவேறாமவே இருந்தது. பார்க்கலாம், அந்த ஆசை எல்லாம் நிறைவேறலையா, சின்ன சின்ன ஆசையா நம்ம நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு தான் பால்கனி மேக் ஓவர் வந்து பண்ணோம். அதுல நல்லா இருக்க செடி, காப்பாற்ற முடிஞ்ச செடியெல்லாம் மட்டும் பத்திரமா வச்சுட்டு மீதி பாட் காலி பண்ணி அதெல்லாம் வந்து புது செடி போடலான்னு குரோட்டன்ஸா மாத்திருக்கோம். இதெல்லாம் நான் வாங்கிட்டு வரதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு. அந்த மண்ணெல்லாம் கலந்து பாட்லாம் வச்சு செடியெல்லாம் நெட்டு வச்சு அந்த பால்கனியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக மண்ணாக இருந்ததுனால குளிச்சு ஈவினிங் திருப்பி அகைன் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு கடகடன் வீட்டெல்லாம் டஸ்ட் பண்ணி கர்டைன்ஸ்லாம் மாற்றிடலாம் அப்படின்னு நான் கர்டைன்ஸ் மாற்றினேன். பெட்ரூமில் கண்டிப்பாக டார்க் கர்டைன் தான் வேணும் அப்படின்ட்டு தான் டார்க் கர்டைன் மாற்றினேன். ஏன்னா இப்போ வரப்போகிறது சம்மர், குழந்தைங்களுக்கும் லீவு தான், கொஞ்சம் நல்லா தூங்கி எந்திரிக்கலாமே அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டார்க்காக இருக்கும்போது ஏசியும் நல்லா இருக்கும், அந்த அனல் வந்து ரொம்ப உள்ள தெரியாமல் இருக்கும். அதுக்காக வந்து டார்க் கர்டைன்ஸ் வந்து சம்மரில் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், பெட்ரூம்க்கு மட்டும். The next day. இன்னைக்கு லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய குண்டால 2 குண்டால வேலை முடிச்சிட்டோம். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சாதம், இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பால், கசகசா அதெல்லாம் போட்டு அரைச்சி விட்டு கொஞ்சம் மசாலா பொடியெல்லாம் போட்டு கொதிக்க விடுறேன். சிக்கன் வந்து ஏற்கனவே வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி விசில் வச்சு இறக்கிருக்கேன். இதை அதை சேர்த்து 2 கொதி வச்சு இறக்கிட்டோம்னா அவ்வளவுதான், விசில் அடங்கணும். ஸோ எதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு இங்க ரசம் வந்து கூட்டி வச்சிருக்கேன். இது தாளிச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு. இது எல்லாமே ஒரு 5-10 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். மோர் வந்து மசாலா மோர், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெள்ளரிக்காய், தயிர், சீரகத்தூள், உப்பு போட்டு அரைச்சிருக்கோம். மோரா குடிங்க. வெயில் காலத்துல தயிரா சாப்பிட்றத விட நீரா, பேர் எவ்வளவுக்கு எவ்வளவு நீரா குடிக்கிறீங்களோ தயிரை வந்து மோராக்கி நல்லது. அண்ட் அப்படி குடிக்கும் பொழுது இந்த வெள்ளரிக்காய்லாம் அதில் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் தயிர் வந்து
ஃப்ரெஷ்ஷான தயிர்ல மோர் பிடிக்காம கொஞ்சம் லைட்டா புளிச்ச தயிர்ல குடிச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா குளிர்ச்சியா இருக்கும், வயிறுக்கு நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. இது நான் சமைச்சு முடிச்சுட்டு அவுட்புட் நான் உங்களுக்கு அழகா பரிமாறி காமிக்கிறேன். வீட்டில் வந்து ஓரளவுக்கு வேலைலாம் முடிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் கச்சா முச்சான் தான் இருக்கு. ஒரு 4-5 நாளாக வேலை போயிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் செஞ்சுட்டே இருக்கோம். நான் உங்களுக்கு அதை அப்டேட் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். You have to use your brains for this. உள்ள கரெக்டா தண்ணிக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். இங்க கொதிச்சு ரசம் இங்க தாளிச்சாச்சு. நொச்சி வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரா சிக்கன் கிரேவி தயார். ஆஃப்டர்நூனுக்கு லஞ்சுக்கு எல்லாருக்கும் சேர்த்து இங்க செஞ்சிருக்கோம். எல்லாரும் சேர்ந்து இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஸோ ஒரே குழம்பா இருந்தா ஈஸியா இருக்கும் சமைக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு. வேலை நிறைய இருக்கிறதுனால செஞ்சாச்சு. அவ்வளோதான், சாப்பிட வேண்டியதான். சூப்பர். ரெடி. ஓடுங்க. நல்லா இருக்கா ஜி? நாங்கள் காட் வார்ட்ரோப்லாம் மாற்றுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு அந்த காட்டை இன்ஸ்டால் பண்ண வந்தவங்க அவங்களே கூப்பிட்டு நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி இன்னொரு ரூம் எந்த ரூமில் போடுறீங்களோ அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளா ஏதாவது பண்ணாக்கா, ஏன்னா அது ஹைட்ராலிக் ஸ்டோரேஜ் உள்ள இருக்குது, அந்த டோர் ஓப்பன் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, லிஃப்ட் பண்ணி அதோட இருக்குது. ஸோ நம்மளாம் அதை பண்ண முடியாது. ஸோ அவங்க தான் வந்து ஒரு ட்ரிப்பும் நாங்கள் சேஞ்ச் பண்ணும்போது வந்து பண்ணி தராங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு அந்த அண்டர் காட்டில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, பீரோக்குள்ள கிளாத்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்க வேலை எனக்கு இருந்தது. சூர்யா அவங்களுக்குலாம் தெரியும், ஜியோடைய மச்சான், தாய் மாமா பிள்ளை, அவங்களும் ஜியோ சேர்ந்து இன்னைக்கு கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு மெஷர்மெண்ட்லாம் எடுத்துட்டு போய் பால்கனிக்கு தகுந்த மாதிரி கிராஸ் மேட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வீட்டில் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. சில பைப்லாம் ரிப்பேராக இருந்தது, கொஞ்சம் எலக்ட்ரிக் எல்லாம் சிலதெல்லாம் ஃப்ளிக்கர் ஆகிட்டு லைட்லாம் சரியில்லாமல் இருந்தது. ஃபேனில் வந்து என்னமோ ஒன்று மாற்றணும்னு சொல்லுவாங்க, அது பேர் மறந்துட்டேன் நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது. இந்த ஃபேன் ஸ்பீடாக ஓடாமல் போயிடுச்சுன்னா உள்ள ஒன்று ஸ்பேர் பார்ட்ஸ் ஒன்று மாற்றினாங்க, கொஞ்சம் ஸ்பீடாக ஓடணுவாங்க, அது பேர் தெரில எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வரல, அது மாற்றினாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜியும் சூர்யாவும் சேர்ந்து செஞ்சாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, அண்டர் காட் அதெல்லாம் பண்ணேன். தேவையில்லாத பழைய மேட் இருக்கும், அதை 2-3 வாட்டி யூஸ் பண்ணி வச்சிருந்திருப்போம். ஆனால் ரொம்ப மோசமாக போயிருந்திருக்கும். ஏன்னா 2-3 மழைலாம் பார்க்குறோம் இல்லையா நம்ம. போன வாட்டி மழைலாம் எங்களுக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து அதெல்லாம் மேட்டெல்லாம் நாஸ்தியாக துவச்சு யூஸ் பண்ணி அந்த மாதிரி இருந்த மேட்டெல்லாம் வேணாம் டிஸ்கார்ட் பண்ணியாச்சு. தேவையில்லாத பொருட்கள் எவ்வளோ டிஸ்கார்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஷர்வனுக்கு இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வர்றதுனால அவனோட ட்ரெஸ்ஸஸும் இப்போ நான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்பொழுது தேவையான ட்ரெஸ்ஸஸ், தேவையில்லாத ட்ரெஸ்ஸஸ், இப்போ பத்தாத ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சிருவேன். வருஷம் நான் கொடுப்பேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சில பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட நான் வந்து கொடுத்துருவேன். என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் நான் அக்காலாம் ஷேர் பண்ணி போட்டுக்குவோம். நாங்கள் எங்களுக்குள்ள கசின்ஸ், சிஸ்டர்ஸ், சிப்ளிங்ஸ் எங்களுக்குள்ள நாங்கள் வந்து மாற்றி போட்டுக்குவோம். என்கிட்ட எப்பவுமே ரெகுலராக வாங்கிக்கக்கூடிய சில சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுப்பேன். சில பேர் சேனல்லேயே அக்கா செல்லமா உரிமையா எனக்கு கொடுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பட் நான் வருஷம் கொடுக்குறவங்க என்கிட்ட நம்பி வெயிட் பண்ணுவாங்க, கார்த்திக் அக்கா கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நான் அதை கொடுத்துட்றேன். சேனலில் கேட்குறவங்க கிட்ட எப்படி அட்ரஸ் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. அண்ட் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தர் கொடுக்காம இருக்க வேண்டாம், ரெகுலராக கொடுக்குறவங்களுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ மேட்லாம் போட்டதுக்கப்புறம் எந்தெந்த செடி எங்கெங்க வைக்கலாம், எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நானும் ஜியும் டிஸ்கஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி அடுக்கி வைப்போம், அப்புறம் மாற்றி வைப்போம், இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு ஒரு வழியாக போட்டு வச்சாச்சு. அப்புறம் சில வீடியோஸில் நான் பார்த்துருந்தேன், தனியா இருக்கு இல்லைங்களா, கொத்தமல்லி விதை, அதை வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகுற மாதிரி நம்ம வந்து நான் பண்ண இல்லையா, அந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணதுக்கப்புறம் மண்ணில் வந்து புதைச்சி வச்சுட்டு டெய்லி தண்ணி ஊற்றுனீங்கன்னா செடி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வருதா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது, நிறையா போடுவோம், ஒன்று வந்தால் கூட போதுமே அப்படின்ட்டு நான் வந்து போடலான்னு போட்டிருந்தேன். அதுவும் நான் இப்போ வைக்கக்கூடிய காலம் வெயில் காலமாக இருக்குது, இப்போ வைக்கலாமான்னு கூட எனக்கு தெரியல. ஒரு சின்ன ஆசை தான், ட்ரை பண்ணுவோம். கனவு காண்டுட்டே இருக்கக்கூடாது, ஆசைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தானே. நம்ம ட்ரை பண்ணுவோம், வந்தால் ஓகே, வரலன்னா பாடம் கற்றுக்குறோம், அவ்வளோதானே. இதனால யாரையும் நம்ம காயப்படுத்த போகிறது கிடையாது. நம்மளோட ஆசைகளை நம்ம நிறைவேற்றிக்கிறதுக்கு உழைக்கலாம், ட்ரை பண்ணலாம். ஃபெயிலியர் எத்தனை வாட்டி வேணாலும் ஆகலாம், ஆனால் வி ஆர் ட்ரையிங்கில் அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஸோ அந்த மாதிரி சின்னதாக ட்ரை பண்ணலாமே தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது எல்லாமே எனக்கு புதுசு தான், கொஞ்சமாக தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் செடி முளைச்சி வருதான்னு. The next day. என்னடா நெக்ஸ்ட் டேனே vlog போயிட்டு இருக்குன்னு பார்க்காதீங்க, அவ்வளோ வேலை இருந்ததுங்க. கொண்டைய போட்டு சாப்பாடு இல்லாமல் லேட் நைட்டு நான் ஒரு 3 மணி 4 மணி ஏர்லி மார்னிங் கிட்டத்தட்ட அது வரைக்கும்லாம் நான் பீரோ ஃபுல்லாக உட்காந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த vlog அடுத்த vlogல பார்த்தீங்கன்னா தெரியும், நைட்டியை போட்டு உட்காந்துக்கிட்டு டைமே இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ வேலை இருந்தது. தேவையில்லாததெல்லாம் ஒழிச்சிடலாம், டீக்ளட்டர் ஃபுல்லாக பண்ணுறேன் நான். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுனால நிறைய வேலை இருந்தது. 2 பால்கனியுமே நீங்கள் முன்னாடி பார்த்தது அந்த பால்கனி, இது இந்த பால்கனி. அந்த
பால்கனியில் வந்து 2 பூச்செடி வச்சுருக்கோம். ரோஜா பூச்செடியும் இட்லி பூச்செடியும். இங்கே வெறும் ஒரே ஒரு ரோஜா பூச்செடி தான். அங்கே துளசி ஒன்று இருந்துச்சு, மீதியெல்லாம் குரோட்டன்ஸ், எனக்கு பேர் தெரியாது. இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச பேர் வந்து ஸ்னேக் பிளான்ட் தெரியும், ரோஜா பூச்செடி தெரியும், அப்புறம் சோற்று கத்தாழை தெரியும், மணி பிளான்ட் தெரியும். மீதியெல்லாம் வந்து குரோட்டன்ஸ் தான், அவங்க பேர்லாம் தெரியாது. அடுத்தது இன்னொரு பாட்டில் வந்து நம்ம அந்த தனியா போட்டு வச்சுருக்கோம், அந்த கொத்தமல்லி இலை செடிக்காக கொத்தமல்லி விதை போட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்படி தான் பண்ணியிருக்கேன். ஜி வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த பால்கனிக்கு கனவு காணும்போது இந்த கிராஸ் மேட் போடணும், இந்த மாதிரி செடி வைக்கணும் அப்படின்றது மட்டுமே. ரொம்ப நாள் பிளான் பண்ணி யோசிச்சு தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். டக்கு டக்குன்னுலாம் முடிவு எடுக்க மாட்டோம். ஜி அதை சொன்ன உடனே இன்னொரு பெட்ரூமில் இருக்க பால்கனி, இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே புறாக நிறைய வந்து எச்சம் போட்டு வச்சிரும். ஸோ அதனால இங்கே புறா வராமல் இருக்க ஒரு நெட்டு போடணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தியே ஆகணும் அப்படின்ட்டு ராஜகுரு இந்த சவுண்டில் உங்களுக்கு ஒன்றும் கேட்கவும் போகிறது கிடையாது. ஸோ ஆடியோ தான் நான் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். பனியன் பாருங்க எவ்வளவு நீட்டுக்கு இருக்கு, வடிவேல் சார் போட்டிருக்க மாதிரி. குழந்தைங்க இருக்கிற வீட்டுல அப்பாக்கள் வந்து பனியன் போட்டிருந்தாங்கன்னா அவங்க பிடிச்சி இழுத்து தொங்கி தொங்கி பனியன் வந்து இப்படி நீட்டாயிடுமா. இல்லன்னா இவங்க போடுறதே இப்படிதான் போடுவாங்களான்னு தெரியல. இது வரைக்கும் போடலாம்ல, அது என்ன இவ்வளவு பெருசு, சரி இவ்வளவு வரைக்கும் போடலாம், அது என்ன இவ்வளவு பெருசுக்கு போட்டிருக்காங்க. துபாய் கேக்கர்லால் கம்பெனி. நெட்டு வேணாம்ப்பான்னு சொன்னாலும் அவர் கேட்கல. இல்லைப்பா நெட்டு போட்டுடலாம், கிராஸ்லலாம் எச்சம் பண்ணிடுச்சுன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க. ஹாலில் எப்போவுமே நாங்கள் ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருப்போம், ஹால் வெளிச்சமாகவே இருக்கும், பக்கத்துலேயே கிச்சன் இருக்குது. ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பறவைகள் புறாக்கள்லாம் வராது. அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஏசியோட அவுட்லெட் அந்த பால்கனியில் இருக்கனால நல்லா பறவைகள்லாம் வந்து உட்காரத்துக்கு அடக்கமாக இருக்கும். ஸோ அதனால அவங்க வந்து உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு செடியெல்லாம் கூட பிச்சு போட்டுடுறாங்க. சம்டைம்ஸ் அந்த செடியெல்லாம் கொஞ்சம் வீணாயிடுது, செடி மேலே வந்து உட்காரதுனால கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுது. அதனால ஜி கண்டிப்பா நம்ம அங்க மட்டும் ஒரு வலை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறவை வராம இருக்கிறதுக்கு ஒரு வலை போட்டாங்க. ஹால்ல இருக்க பால்கனிக்கு நாங்க போடல. அண்ட் ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா நான் இங்க வந்து இப்போ இந்த டீ டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டீ டேபிள் எதை வைக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் எடுத்து வச்சு, யார கட்டின பொருள்லாம் எடுத்து வச்சு திருப்பி எடுத்து வச்சு எதை வைக்கலாம், எது அழகா இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அக்காவை கூப்பிட்டு காமிச்சா அக்காவுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சது ஜிக்கு பிடிக்கல, ஜிக்கு பிடிச்சது எங்க யாருக்கும் பிடிக்கல, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணுமே அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி வச்சுட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியா இருக்கணும். ஏன்னா நம்ம வாழ்ற வீடு ஒருத்தருக்கு மட்டும் பிடிச்சா பத்தாது, நம்ம எல்லாருக்கும் பிடிக்கணும் இல்லைங்களா. ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கிற மாதிரி நான் எல்லாம் மாத்தி மாத்தி காமிச்சிட்டு இருந்தேன். எது எல்லாம் ஓகே அப்படின்றாங்களோ அது மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் மாத்தி மாத்தி வச்சுட்டு இருந்தேன். சம்மர்லன்னும் போது நமக்கு நிறைய டைம் கிடைக்கும், நிறைய டைம் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சம்மர்ல தான் எக்கச்சக்க பெண்டு கல்ற வேலை. நான் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால எப்பவுமே காலைல எழுந்திரிச்சு எப்படி கடகடன் வேலையை முடிச்சிருவீங்களோ, சம்மர் ஹாலிடேஸ்ல கூட வெயிலுக்கு முன்னாடியே கடகடன் காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரண்ட் ஆஃப் ஆகும், தண்ணி இருக்கும் இருக்காது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும். ஸோ காலையிலேயே வேலையை முடிச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களோட ரவுண்டு கட்டி உட்காந்து குழந்தைங்களோட சேர்ந்து நான் வருஷம் எல்லா வீடியோலையும் விளையாடியே காமிப்பேன். அந்தாக்ஷரி, ராஜா ராணி விளையாட்டு விளையாடுறது, ராக் பேப்பர் சிசர்ஸ், ஸ்னேக் வாட்டர் கன், லூடோ, பிஸ்னஸ், செஸ், கேரம், இன்னும் நிறைய இண்டோர் கேம்ஸ் இருக்கு. நாங்க பாசிங் த சீக்ரெட் விளையாடுவோம். அப்புறம் டாம் டு டாம், ஜெரி டு ஜெரின்னு ஒரு கேம் இருக்கு, அதோட பேர் தெரியாது, நான் விளையாடும் போது காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய இண்டோர் கேம்ஸ் இருக்கு. உட்காந்த மாதிரியே விளையாடுறது அது இருக்கு. ஈவினிங் ஆனாக்கா கொஞ்சம் குழந்தைங்களை கூட்டிட்டு பக்கத்துல இருக்க பார்க் அந்த மாதிரி போகலாம். எங்க அபார்ட்மெண்ட்குள்ளேயே விளையாடுற இடம்லாம் இருக்கு. வீட்டுல விளையாடும் போது வெளில முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களை அனுப்பாம வீட்லயே நம்ம என்டர்டெயின் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். தயவு செய்து சம்மர்ல குழந்தைங்களை எவ்வளவு ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. பிளஸ் உங்களுடைய ஹெல்த்தையும் பாருங்க. பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்களுக்கு நம்ம அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும், வித்தியாசமா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஹெல்த்தை விட்டுறாதுங்க. நீங்களும் ஹைட்ரேட்டடா இருங்க. நிறைய ஜூசஸ் குடிங்க, மோர் எடுத்துக்கோங்க, சாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே வடிச்சு அதுல தண்ணி ஊற்றி மறுநாள் காலையில் இந்த சாதத்துல சின்ன வெங்காயம் வச்சு தயிர் உப்பெல்லாம் போட்டு சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்லது. நான் ஷர்வினுக்கும் அதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுல அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ்லாம் சொல்லி நான் சில இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். ஸோ அந்த பழைய சாதத்தில் அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது லெமன் ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். சீசனல் ஃப்ரூட்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹெல்த்தியாக சமைங்க, சிம்பிளாக சமைங்க. வித்தியாசமாக சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பங்கரையிலேயே ரொம்ப நேரம் உங்களை நீங்களே இந்த வெயிலில் வந்து நிற்க வச்சுக்காதீங்க. சிம்பிளாக பிளான் பண்ணிக்கோங்க, ஹெல்த்தியாக பிளான் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் ஷேக்ஸ் இருக்குது. நிறைய வெரைட்டி ஆஃப் கஞ்சி வகைகள் கொடுக்கலாம். ராகி, கம்பு, மில்லட்ஸ் இதில் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். எக்கில் நிறைய ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியாக ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நிறைய சத்துக்கள் இருக்க மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. சம்மருக்கு என்ன மாதிரி ரெசிபி செய்யலாம்னு யோசிச்சிட்டே நான் அந்த பால்கனியில் உட்காந்துட்டு இருந்தேன். ஹாப்பியாக இருந்தது.
2 ஹாப்பி நியூஸ்மே ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகா ரெசிபிஸ் சேனல்ல 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிலம் வாங்கியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதில் ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, நிலம் முன்னாடியே வாங்கிட்டீங்கன்னா ஏன் அதை காட்டல, ஏன் 2 வருஷம் வச்சு இப்போ காட்டுறீங்க. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல கொடுத்தோம், அந்த ரெஜிஸ்ட்ரேஷனே நடக்கல. இது இப்போ ரீசெண்டாக வாங்கின இடம், 2 வருஷத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கல, கேன்சல் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய 2 வருஷத்து ஸ்டோரி. ரெகுலரா வீடியோ பார்த்த எல்லாருக்குமே அந்த ஸ்டோரிஸ் தெரியும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எதனால கேன்சல் ஆச்சு, இவ்வளவு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் அவங்க கிட்ட பணம் மாட்டிக்கிச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி அலைஞ்சு வாங்கணும். மனுஷால நல்லா இந்த 2 வருஷத்துல புரிஞ்சுக்கிட்டோம். காசு யார்கிட்ட கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்க கூடாது, யார்கிட்ட இருக்குன்னு சொல்லணும், யார்கிட்ட இல்லைன்னு சொல்லணும்ன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. நோ அப்படின்னு சொல்லும் போது யாரெல்லாம் நம்ம பக்கத்துல இருப்பாங்க, யாரெல்லாம் பறந்து போவாங்கன்ற மனுஷால தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நிறைய வாழ்க்கை பாடங்கள் இந்த 2 வருஷத்துல கத்துக்கிட்டோம். ஆனா இந்த பாடங்கள்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் லாஸ் எதனாவது ஆச்சான்னு பார்த்தாக்கா இல்ல. நம்ம எல்லா பணமும் நம்ம கிட்ட வந்துருச்சு. மொத்தமா அவங்க கொடுக்கல, கொஞ்சமா போய் வாங்கணும். அதனாலதான் ரெகுலர் வீடியோஸ் கூட எங்களால கொடுக்க முடியல. ஸோ ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகா ரெசிபிஸ்க்கு நமக்கு சில்வர் பிளே பட்டன் வந்துருச்சு. நம்ம கார்த்திகா சேனலுக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சில்வர் பிளே பட்டன் இருக்கு. இங்கே வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பிளே பட்டன் நம்ம கையில இருக்குது. நிறைய லாங் வீடியோஸ் பார்த்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் 15 நிமிஷம் வீடியோல ஏதாவது முக்கியமான 4 விஷயம் ஒருத்தருக்கு பிடிக்கும், இன்னொரு அடுத்த 4 நிமிஷம் இன்னொருத்தருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி யோசிச்சு பார்த்து தான் கண்டென்ட் கஷ்டப்பட்டு போட்டு நம்ம கார்த்திகா சேனல்ல வந்து சில்வர் பிளே பட்டன் வாங்கியிருந்தோம். இந்த பிளே பட்டன் வந்தோடனே சாமி கிட்ட வச்சு சாமி கிட்ட வந்து நன்றி சொன்னோம். அடுத்தது கேசி ஃபேமிலியன்ஸ், கார்த்திகா சேனல் ஃபேமிலியன்ஸ் அண்ட் கார்த்திகா ரெசிபிஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலயுமே ஏதோ இந்த பொண்ணு உழைக்குது, ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுது, சின்னதா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் கொடுக்குது, நம்ம ஃபாலோ பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம், கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு எத்தனை வருஷம். ஸோ இந்த 7 இயர்ஸா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஒருத்தருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். கடவுளுக்கு ரொம்ப பெரிய நன்றி. என் ஃபேமிலி, அப்பா, அவங்களுக்கும் நன்றி. நல்லது நல்லவங்க சொல்லி கொடுத்துருவாங்க, ஆனா எதெல்லாம் கெட்டது அப்படின்றத சில பேர் வந்து நம்ம வாழ்க்கையில சொல்லி தருவாங்க, அவங்களுக்கும் நன்றி. அதனால தான் நான் வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிட்டேன், எந்த புக்கும் சொல்லி கொடுக்காத பாடங்களை கத்துக்கிட்டேன். ஸோ எப்பவுமே நம்ம சில்வர் பிளே பட்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிஇஓ வந்து சைன் பண்ணி ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. கார்த்திகா ரெசிபிஸ் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பல வருஷம் நான் அப்படியே விட்டுட்டேன், ஒரு 2-3 இயர்ஸ் கண்டுக்கவே இல்லை. இப்போ ரீசெண்டா இந்த நியூ இயர்ல இருந்து நான் ரெகுலரா போட ஆரம்பிச்சேன். சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறி அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். சிம்பிளான ரெசிபிஸ், வீட்லயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஹெல்த்தியா டேஸ்டியா எப்படி செய்யலாம், டக்குன்னு எப்படி சமைக்கலாம் அப்படின்றதுதான் கார்த்திகா ரெசிபிஸோட கான்செப்டே. சோ அந்த மாதிரி ரெசிபிஸ் நீங்களும் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனல் பாக்குறவங்க அந்த சேனலை பாருங்க. 1-2 ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா பல ரெசிபிஸ் அதுல உங்களுக்கு பிடிச்சதா இருக்கலாம். சோ கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். கடவுளுக்கு பெரிய நன்றி. ரொம்ப 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 ஹாப்பி. இந்த பிளே பட்டன்ல பாத்தீங்கன்னா உள்ள ஒரு கண்ணாடி இருக்கு, அதுல என் முகம் தெரியுது. எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அந்த வேலையை நான் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு நான் நிக்கிற இந்த 7வது வருஷம் இருக்கு இல்லையா, அது எந்த பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், கார்த்திகா ரெசிபிஸ், கார்த்திகா சேனல், இன்ஸ்டாகிராம், எனி பிளாட்ஃபார்ம், அங்க இருந்து நான் இன்னைக்கு இங்க வர வரைக்கும் எவ்வளவு உழைப்பு தேவைப்பட்டிருக்கு, என்னென்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்றதெல்லாம் இந்த கண்ணாடி வந்து நம்மளுக்கு வந்து காட்டுது. ஸோ அதை எப்பவுமே மறந்துடக்கூடாது, எங்க இருந்து நம்ம வந்தோன்றதையும் மறந்துடக்கூடாது. இன்னும் நம்ம நிறைய உழைக்கணும், இன்னும் ஓடணும் கார்த்தி அப்படின்னு இந்த கண்ணாடியை பார்த்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ கடவுளோட பிளெஸிங்கோட இது சீக்கிரமா கோல்ட் பிளே பட்டனா மாறணும், இதுவும் சீக்கிரமா கோல்ட் பிளே பட்டனா மாறணும். இப்போதைக்கு இது 2த்தையும் நான் இங்க மாட்டணும். அடுத்தது கோல்ட் பிளே பட்டன் வந்தோம்னா இந்த பக்கம் மாட்டணும். அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியல. இப்பதான் நம்ம வந்து 7 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வர போறோம், கிட்டக்க நெருங்கிட்டோம். கார்த்திகா சேனல்ல இன்னும் 3 லட்சம் இருக்கு, அது தெரியல. இந்த சேனல் பாக்குறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து 7th இயர்ல இருக்கேன், 7 வருஷம் 7 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்னால வாங்க முடிஞ்சது. இவ்வளவு தூரம் உழைச்சு முடிஞ்ச அளவுக்கு இன்னும் சீக்கிரமா நிறைய நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் கொடுக்க ட்ரை பண்றேன். ஒருத்தருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியா என் கையில என்ன இருக்கு தெரியலையே. நம்ம என்னென்ன சேனல் வச்சிருக்கோம்? கார்த்திகா சேனல், கார்த்திகா ரெசிபிஸ், கார்த்திகா ராஜா சேனல். கார்த்திகா ராதா சேனல் அது எப்போ படுத்துருச்சு, இதுக்கே எங்களால முடியல. Present to Karthika recipes for passing 100,000 subscribers. 100,000 subscribers, 100,000 1 lakh subscribers. Congratulations. Thank you. Congratulations. Thank you.
பால்கனியில் அங்கே உட்காந்துருந்ததும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த ப்ளே பட்டன் ரெண்டுமே அங்கே அழகாக வாலில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருந்தது. என்னுடைய கோசி பிளேஸ் இனிமே அந்த பால்கனியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பர் பிளேஸாக அதை மாற்றினதுக்கு ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப அனலாக இருந்தது. அட்லீஸ்ட் அதை பார்க்கும்போது கொஞ்சம் க்ரீனரியாக கொஞ்சம் கூலிங் எஃபெக்டோட இருந்ததா சந்தோஷம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்ச மைக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பாய்.